வணக்கம் நண்பர்களே. நம்ம அரியலூர்ல சுமார் 7.80 கோடி நிதி மதிப்பீட்டுல புதிய மத்திய பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு வருகிறது. சென்ற ஆண்டு இதுக்கான பணிகள் துவங்கியது. தற்போது அந்த புதிய பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம தொடர்ந்து அரியலூர் புதிய பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் எப்படி இருக்கிறது. அரியலூர் பஸ் ஸ்டாண்ட் 1975ஆம் ஆண்டு சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 25க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்படுகிறது. இப்ப நாம அரியலூர் பஸ் ஸ்டாண்ட், அதாவது அரியலூர் மத்திய பேருந்து நிலையம் கட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலதான் ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை அவங்க இதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப சேதமடைஞ்சதுனால அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு இப்ப புதிதாக சுமார் 7.80 கோடி நிதி மதிப்பீட்டுல இந்த புதிய பேருந்து நிலையமானது தற்போது கட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே முக்கிய வர்த்தகம் நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைப்பகுதிகள் தான் முக்கிய வர்த்தக பகுதியாக இருக்கும். அதுபோல நம்ம அரியலூர்லயும் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் அதிகமான கடைகள் அமைஞ்சிருக்கும். அது போல சந்தை, வாரச்சந்தை அமைந்துள்ள பகுதியும் இங்க தான். இந்த வாரச்சந்தை கூட புதிதாக அந்த சந்தைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விரிவாக நம்ம பிற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த புதிய அரியலூர் மத்திய பேருந்து நிலையம் கட்டப்படுவதனால இங்க உள்ள கடைகள் எல்லாமே முற்றிலுமாக அகற்றப்பட்டு அதன் பிறகுதான் இந்த கட்டுமான பணிகள், அதாவது புதிய பில்டிங் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியது. அதனால இந்த ஏற்கனவே இங்க செயல்பட்டு வந்த அந்த பழைய பில்டிங் எதுவுமே கிடையாது, முழுவதுமாகவே அகற்றி விட்டு தான் இந்த புதிய பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால உள்ள பஸ் எதுவுமே வர அனுமதிக்கல. ரொம்ப நாள் ஃபுல்லாவே அடைச்சிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சில பக்கம் பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. அதனால ஒரு சில பேருந்துகள் மட்டும் அந்த மெயின் ரோட்ல நிப்பாட்டுவதற்கு பதிலாக கொஞ்சம் உள்ள இறங்கி நிப்பாட்டிட்டு பயணிகளை இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஏத்திட்டு மறுபடியும் வெளியில வந்துடுறாங்க. இந்த புதிய மத்திய பேருந்து நிலையத்திற்கான பணிகள் இங்கு செயல்பட்டு வருவதனால தற்காலிக பேருந்து நிலையம் அரியலூர் திருச்சி புறவழிச்சாலையில தற்காலிக பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்த புதிய பேருந்து நிலையத்தோட பணிகள் எல்லாமே நிறைவு பெற்று இந்த கடைகளுக்கான ஏலம் எல்லாமே முடிவடைந்து அதன் பிறகுதான் திறப்பு விழா செய்வார்கள். அதன் பிறகுதான் இந்த புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக செயல்பாட்டிற்கு வரும். அரியலூர் திருச்சி புறவழிச்சாலையில தற்காலிக பேருந்து நிலையம் அமைந்துள்ள அந்த பகுதியில பாத்தீங்கன்னா புதிதாக பெரிய அளவிலான ஒரு பாலம் கட்டப்படுகிறது. அந்த பாலத்தோட பணிகள் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பிறகு ஒரு வீடியோல பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் அந்த Facebookல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அரியலூர் புதிய பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகளை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனல் வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க. இன்னும் அரியலூரை பற்றி பல தகவல்கள் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க என்ன விரும்புறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. மீண்டும் பிறகு ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.